தமிழ் டெக் யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் கிடைச்சிரும். தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். ஜியோ ஃபைபர் ப்ராட்பேண்ட் ரொம்ப நாளாகவே வெயிட்டிங்கில் இருக்குது. பல நாட்களாக வந்து ரூமர்ட் இமேஜஸ் நிறைய வந்துட்டு இருந்தாலும் இப்போ அஃபிஷியலாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவான அன்பாக்சிங் வந்து இங்கே கிடைக்க போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மும்பையில் பல இடங்களில் வந்து இந்த ப்ரிவ்யூ ஆஃபர்ஸ் வந்து போயிட்டு இருக்கிறதாக சொல்லிட்டு இருக்காங்க. அதில் ஒரு விதமாக வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த ஆஃபர் வந்து டேரெக்டாக கிடைச்சிருக்கு. அவருக்கு கிடைச்ச இந்த பாக்ஸை என் ஃப்ரெண்ட் அன்பாக்ஸ் பண்ணி அவருடைய சேனலையும் அப்லோட் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோட கிரெடிட்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிஸ் சேனலுக்கு தான் போய் சேரணும் நண்பருக்கு. இது இல்லாமல் இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதற்கு முன்பாக இந்த பாக்ஸில் அவங்க கொடுக்கக்கூடிய ப்ராட்பேண்ட் கனெக்ஷனுக்கு உண்டான ஆஃபர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக உங்களுக்கு 3 மாதத்துக்கான ப்ரிவ்யூ ஆஃபர் இலவசமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100 Mbps ஸ்பீடில் வந்து நீங்கள் ஃபுல் டவுன்லோட் அண்ட் அப்லோட் பண்ணிக்கலாம். 100 GB வரைக்கும் உங்களுக்கு அதோட லிமிட்ஸ் இருக்கும். அதற்கு பிற்பாடு வந்து பார்த்தீங்கன்னா 1 Mbpsல வந்து நார்மலாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. MRP பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 8,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் 4,500 ரூபாய் அப்படின்ற ஒரு டெபாசிட் அமௌண்ட்டை வந்து அவங்களுக்கு பே பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த டெபாசிட் அமௌண்ட்டும் நீங்கள் இன்டர்நெட் கனெக்ஷனை சரண்டர் பண்ணும்போது உங்களுக்கு திரும்ப தந்துருவாங்க அப்படின்றது போல தான் அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குன்றதை பார்த்துடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே உள்ளே பார்த்தீங்கன்னா ஜியோ ப்ராட்பேண்டோடைய பாக்ஸ் வந்து மேலேயே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ரவுட்டராகவும் ஆக்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள உங்களுக்கு மற்ற புக்லெட்ஸ் நார்மலான மற்ற ரவுட்டர்ஸில் வந்து என்ன வருமோ அதே போல் மற்ற விஷயங்களும் வந்து கொடுத்துருக்காங்க. ஜியோ ப்ராட்பேண்டை பற்றின ஒரு சில இனிஷியலான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நீங்கள் இதில் பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம். அதை வந்து நீங்கள் சைடில் வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பவர் அடாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 volt to 2 ampere வந்து சார்ஜஸ் வந்து உங்களுக்கு சப்ளை பண்ணோம். நம்மளுடைய ரவுட்டரை சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த அடாப்டர் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமாக உள்ள ஒன்றும் இல்லாத போல தான் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கீழே இன்னொரு மெயினான ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஃபைபர் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய ரவுட்டரை நம்ம கனெக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த கேபிள்ஸ் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். எப்படி வந்து கனெக்ட் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம பின்னாடி வந்து பார்க்கலாம். இந்த பாக்ஸ் மட்டும் இல்லாமல் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சின்ன அடாப்டர் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதன் மூலியமாக தான் நம்ம ரவுட்டரை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு இது போல் இருக்கும். நம்ம மெயின் கனெக்ஷனை வந்து இதில் வந்து சார்ஜ் கொடுத்தது உடனே இதிலிருந்து நம்ம டேரெக்டாக அந்த ஃபைபர் கேபிளை வந்து நம்மளுடைய ரவுட்டரில் கனெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்படி கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் டேரெக்டாக வந்து இதில் இருக்கக்கூடிய பவர் சோர்சஸ் வந்து அதில் வந்து சார்ஜ் போகும். அதுக்கு இந்த கேபிளை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அந்த டிவைஸ் 2 டிவைஸையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் சைடில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு பாக்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பாக்ஸோடைய பின்பக்கமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு QR கோடு வந்து கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் ஒரு சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸோடைய SSID என்ன அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். முன்பக்கமாக பார்த்தீங்கன்னா ஜியோடைய லோகோ இருக்குது. பார்க்கும்போது இது ஒரிஜினலோட பாக்ஸ் தான் அப்படின்றது உங்களுக்கு தெரியுது. பின்பக்கமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு WPS பட்டன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் பின் கொடுத்துருக்காங்க. பவர் சாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமாக வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து அவங்க அந்த ஃபைபர் கேபிளை கொடுத்துருக்கிறதுனால நம்ம அதோடைய கனெக்ஷன் போட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஸ்பெஷலான இன்னொரு விஷயமும் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோனுடைய சிம்பிளும் போட்டிருக்காங்க. மேபி அவங்க ஜியோவில் வந்து நமக்கு ஒரு லேண்ட்லைனும் வந்து இது கூட சேர்த்து கொடுத்தாலும் கொடுக்கலாம். அப்படியும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 லேண்ட் கனெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரே டைமில் 2-3 கனெக்ஷன்ஸும் வந்து எடுக்கலாம். ப்ளஸ் 2 USB போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பென்ட்ரைவ் மற்றும் ஹார்ட் டிஸ்க் வேறு ஏதாச்சும் டிவைஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து நான் டிவைஸை வந்து போட்டு ஆன் பண்ணி வச்சிருக்கேன். ஆன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு ரெட் கலரில் தான் லைட் ஏறுது. பின்பக்கமாக பார்த்தீங்கன்னா பவரோடைய அந்த கேபிளை வந்து ப்ளக் பண்ணியிருக்கேன். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஃபைபர் கேபிளும் வந்து போட்டிருக்கேன். அந்த ஃபைபர் கேபிளுடைய கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த அந்த சின்ன பாக்ஸில் வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த சின்ன பாக்ஸ்லேருந்து வரக்கூடிய கனெக்ஷன்ஸை தான் வந்து நம்ம இந்த ரவுட்டரில் வந்து கொடுக்குறோம். அப்போ தான் வந்து அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து அது வந்து ரோட் பண்ணும். இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா பவர் அடாப்டர் மட்டும் தான். இந்த இன்டர்நெட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது இந்த சின்ன பாக்ஸ் தான். அதுக்கு அவங்க தனியாக வந்து கனெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ கனெக்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு. இதோடைய ஸ்பீட் டெஸ்ட் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அவங்க சொன்ன ஸ்பீட் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா 100 Mbps அப்லோட் ப்ளஸ் டவுன்லோட் வரும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. நம்ம இதோடைய அப்லோட் டவுன்லோட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்க்கும்பொழுது உங்களுக்கு 50 Mbps வந்து அப்ராக்சிமேட்டாக அப்லோட் ப்ளஸ் டவுன்லோட் இரண்டுமே வந்து கிட்டத்தட்ட இதுதான் வந்து வருது. ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் எனக்கு இப்போ வரைக்குமே நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 4 Mbps தான். அந்த 2 Mbpsலேருந்து இப்போ தான் ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு. அந்த விதத்தில் பார்க்கும்போது இது ரொம்ப பெரிய அப்கிரேடாக இருக்கும் என்னெல்லாம் பொறுத்த வரைக்கும். இது வந்ததுன்னா கண்டிப்பாக நான் மிஸ் பண்ணாமல் வாங்கிடுவேன். கனெக்ஷன்ஸை பார்த்தாலும் உங்களுக்கே தெரியும் ரொம்பவே ஒரு பக்காவான ஒரு ஸ்பீடாக வந்து வருது. ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நார்த் இந்தியாவில் பல சிட்டிஸில் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. சீக்கிரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் மற்றும் சென்னையில் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடும் அப்படின்றத போலையும் சொல்லியிருக்காங்க. அப்படி சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆச்சுன்னா நீங்கள் வாங்கக்கூடிய அந்த ரவுட்டருடைய பாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது போல தான் இருக்கும். இப்படி தான் வந்து எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து அவங்க அவைல் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் நீங்கள் கட்ட வேண்டிய அந்த 4,500 ரூபாயும் ரீஃபண்டாகவும் இருக்கும். உங்களுடைய ஊர்லேயும் சீக்கிரமாக ஜியோ ஃபைபர் ப்ராட்பேண்ட் வந்து லான்ச் ஆகும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். உடனுக்குடன் வந்து நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமான அப்டேட்ஸும் கொடுத்துட்ருக்கேன். ப்ளஸ் அஃபிஷியலாக நம்ம ஊரில் லான்ச் ஆனதுக்கப்புறம் அதோடைய அன்பாக்சிங் ப்ளஸ் ரிவ்யூவும் வந்து நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வந்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.